நிறைவு கருத்தை முன்வைக்க திரு ஜீவசகாப்தன் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். முதல் இது தோழர் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி கலைஞர் நம்ம ஒரு சம்பவத்தை மறக்கணும்னா அதை விட இன்னொரு சம்பவம் செஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொன்னாங்க. அது அமைதிப்படையில் சத்யராஜும் மணிவண்ணனும் பேசுகிற டயலாக்கு எனக்கு சொன்னாரா? இல்லை நீங்கள் அப்படி தானே சொன்னீங்க. இல்லை அவர் சொல்கிறார். ஓ, எம்ஜிஆர் அப்படி செய்கிறாருன்னு கலைஞர் சொன்னாரா? ஓகே ஓகே. இல்லை எம்ஜிஆர் அப்படி பண்ணுறாருன்னு கலைஞர் சொன்னதா அவர் சொன்னாராம். ஏன்னா எங்களுக்கு எப்படி அது பட்டதுன்னா, கலைஞரே நான் ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு இன்னொரு விஷயத்த பண்ணிடுவேன் அப்படின்னு. இல்லை அப்படி தான் இது இதாச்சு. சரி ஓகே. ஏன்னா இப்போ எல்லாமே நம்ம ஒன்றுக்கு ஒன்று பேச வேண்டியது இருக்குது. எல்லாம் இன்றைக்கி தப்பான விஷயம் போய் சேர்ந்துரும்ல. அப்படி அதை தான் தம்பி கேட்டார், ஏங்க ஒருத்தர் அப்படியே அவரே வாங்க சொல்லுவார் நான் இப்படியெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு. ஏன்னா அந்த அமைதிப்படை படத்தில் சத்யராஜும் மணிவண்ணனும் அந்த சோ போட்டுக்கிட்டே பேசுவாங்க, ஜாதி கலவரத்தை எப்படி உண்டு பண்ணணும். அதுக்கு இப்படி பேசுறது அப்படிங்கிற மாதிரி ஆனதுனால அது தப்பாக கன்வே ஆகக்கூடாது. சரி, தோழரே அதை மறுத்துட்டார், நான் இந்த அர்த்தத்தில் சொல்லலை அப்படிங்கிறப்ப அதை நம்ம இது பண்ணிக்கலாம். அப்புறம் தோழர் தற்கூரிக்கு ஒரு அர்த்தம் சொன்னாங்க. உண்மையிலே எனக்கு தெரியல. ஆனால் தோழர் தற்கூரிங்கிற அதாவது சில வார்த்தைகளை நான் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு நீங்கள் உண்மையிலே அப்படி ஒரு அர்த்தம் இருந்தால் கூட இன்னைக்கு பயன்பாட்டில் அது என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் அதை சீரியஸாகவே சொல்கிறேன். இன்றைக்கி தற்கூரி அப்படின்னு உங்களை சொல்வது சிந்திக்க தெரியாதவர்கள்ங்கிற அடிப்படையில் தான் அந்த விமர்சனம் உங்களை நோக்கி வைக்கப்படுது. நாங்கள் தற்கூரி அல்ல என்று சொல்வது தான் பகுத்தறிவு உள்ள ஒரு பதில். ஆமாம், நாங்கள் தற்கூரி தான் அப்படின்னு சொல்வது சரியான பதில் அல்ல தோழர். நீங்கள் சங்க இலக்கியத்திலேருந்து எடுத்தீங்களோ எதுலேருந்து எடுத்தீங்களோ யார் சொன்னாங்களோ தெரியல, இப்படி குறியிடுவது இதில் இன்றைக்கி அது என்னவாக பயன்படுகிறது அப்படின்னு தானே. நாற்றம் அப்படிங்கிறதுக்கு நல்ல அர்த்தம், நல்ல மனம்னு அர்த்தம். இன்றைக்கி தமிழில் நாற்றம்னா நாறுதுன்னு தான் அர்த்தம். நீ உன் மேலே எனக்கு நாறுது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன அர்த்தத்தில் சொன்னேன் தெரியுமா, நல்ல மனம் வருகிறது என்று சொன்னேன், அப்படி நம்ப முடியுமா? இது மாதிரி தானே. இப்போ மடையன் அப்படிங்கிறதுக்கு அந்த ஆத்தோட மடைப்பகுதியில் இருந்து அதை திறந்து விடுறவனுக்கு பேர் மடையன். கீழடியில் இருக்குது மடை, மடச்சி. இன்றைக்கி மடச்சி மடையன்னு ஒருத்தனை வஞ்சிட்டு நீ யார் தெரியுமா, மக்களுக்கு அந்த கடைமடை பகுதியில் தண்ணீரை திறந்து விடுவோம், அதனால் நீ மடையன் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்குவாங்களா? அதனால் தற்கூரி அப்படி என்று சொல்லுகின்ற வார்த்தை உங்களுக்கு வந்துருச்சுன்னா அதை அது நாங்கள் அப்படி அல்ல என்று நீங்கள் செயல்படுவது தான் சரியே ஒழிய அதை பெருமையாக ஆமால் நீங்கள் தற்கூரி நாங்கள் தற்கூரி தான் என்று சொல்வது எப்படி சரியாக இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம அதை மொழி அடிப்படையிலையும் விளக்கிடுவோம், வரலாற்று அடிப்படையிலையும் விளக்கிடுவோம், நிகழ்கால அடிப்படையிலும் அதுக்கான என்னென்ன வார்த்தைகள்ங்கிறத நம்ம பண்ணணும். அப்படி பார்த்தோம்னா இந்த 23ஆம் புலிகேசியில் வடிவேல் சொல்கிற மாதிரி தான், மன்னா நீ ஒரு புண்ணாக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும்ல, நீ இதை செய்பவன் என்று பொருள் ஒவ்வொரு முறையும் திட்டிட்டு அதுக்கு ஒரு அர்த்தத்தை சொல்லுவாங்கல்ல, மாங்கா மன்னா மா மன்னாங்கிற மாதிரி அந்த மாதிரி ஆயிரும். அதனால் 23ஆம் புலிகேசியாக விஜயை நீங்கள் சொல்லிடாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த விஷயத்தை தெளிவுபடுத்தணும் எல்லாருக்கும் போகணுங்கிறதுக்காக. கலைஞர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் கட்சியில் அவங்க அந்தந்த தொகுதியில் யார் செல்வாக்கு யார் ஜெயிக்க முடியும்னு பார்த்தாங்க, நிப்பாட்டுவாங்க. அது காமராஜர்ல இருந்தே அப்படி தான். காமராஜர் மாத்தியா நிப்பாட்டினாரு காங்கிரஸில். ராமநாதபுரத்தில் மரவரை தாண்டி காமராஜர் நிப்பாட்டியிருக்காரா? மரவரி ஆக முடியும் தாண்டி அப்படி தான் காமராஜர் நிப்பாட்டினாங்க. அப்படித்தான் திமுக நிப்பாட்டும், அப்படி தான் அதிமுக நிப்பாட்டுவாங்க. விஜய் கட்சி கூட அப்படி தான் நிப்பாட்டியிருக்கிறாங்க. அப்போ மாற்றத்தை தரப்போறேங்கிற கட்சியில் அது இருக்குங்கிறது விமர்சனம். ஜாதி பெரும்பான்மை சமூகத்துக்கு கிடைக்குதுங்கிறது மாற்றப்பட வேண்டிய விஷயம்தான், அதெல்லாம் நம்ம ஏற்க முடியாது. நான் சொன்னது கலைஞருக்கோ எம்ஜிஆருக்கோ ஜெயலலிதாவுக்கோ காமராஜர் அவர்கள் அப்படி அல்ல. ஆனால் கட்சியினர் எல்லா கட்சியும் அப்படி படுத்து நிப்பாட்டுவாங்க. மாற்றி நிப்பாட்ட முடிஞ்சால் மக்கள்கிட்ட இருந்து அந்த மனமாற்றம் வரணும். ஏன்னா மக்கள் சாதியாக இருக்கிறாங்க, குடும்பம் சாதியாக இருக்குது, குடும்பங்கிற அமைப்பு ஆணாதிக்க அமைப்பில் இருக்குது. நான் சொல்கிறத கொஞ்சம் ஐடியாலஜிக்கலாக புரிஞ்சுக்கோங்க. சரிங்க, அதை உடைக்கிறதுக்கு தானே திராவிட இயக்கம் உருவாச்சு. அதுதாங்க உடைக்கணும்ல. நீங்க ஏன் சமரசம் பண்ணிக்கிறீங்க? அதை உடைச்சிருக்கிறாங்க. இதில் சந்தோஷப்படுறது ஒன்றும் இல்லை. சமரசம் பண்ணலைங்க. இங்கேங்க பவர் உடைக்கணுங்கிறதுக்கான தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லை நீங்கள் நம்ம சாதி பார்த்தா நிப்பாட்டணும்னு நான் சொல்லலை. இன்றைய கட்சிகள் பெரும்பாலான கட்சிகள் அப்படிதான் இருக்கு. ஏன்னா வெற்றியை தரக்கூடிய விஷயமாவும் அது இருக்கு. இல்ல அது மாறணுங்கிறேன் நான். பொது தொகுதியில ஏன் ஆதி தமிழ் குடியை நிறுத்த முடியல அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேள்வி சரியான கேள்விதான். பொது தொகுதியில் பட்டியல் சமூகத்தினரை நிப்பாட்டணும், அது இயல்பாகணும். சாதி பார்த்து பாருகிற வாக்குகள் இங்கே குறையணும். ஆனால் சமூகத்தில் மாறலை, அது மாற்றணும். ஆனால் இன்னைக்கு நாம் தமிழராக இருக்கட்டும், வேறு கட்சிகளாக இருக்கட்டும், நாங்கள் இப்படி பொது தொகுதியில் நிப்பாட்டுவோம்,
பெண்களை நிப்பாட்டுறோம், இது மாதிரி நீங்கள் நிப்பாட்டுதலுங்கிற விமர்சனம் வைக்கிறாங்க. வாழ்த்துக்கள், அப்படி நிற்பதுக்கு வாழ்த்துக்கள். தலித் எழில்மொழியை திருச்சியில் பொது தொகுதியில் அதிமுக ஜெயலலிதாமையார் ஜெயிக்க வச்சாங்க. திருச்சியில் கள்ளர்களும் முத்தரையர்களும் பெரும்பான்மையாக இருக்கிற பகுதிகளில் பொது தொகுதியில் நின்று ஜெயிக்க வச்சாங்க. கலைஞர் கோயம்புத்தூரில் தண்டபாணிங்கிற ஒரு தலித்தை கோவை மாறி சாதி இறுக்கம் இருக்கக்கூடிய பகுதியில் கவுண்டர்களும் நாயுடுகளும் தெலுங்கு செட்டியார்களும் இருக்கக்கூடிய பகுதியில் தண்டபாணிங்கிறவரை நாடாளுமன்ற தொகுதியில் பொது தொகுதியில் ஜெயிக்க வச்சாரு. நீங்க எத்தனை சீட்டு வேணாலும் கொடுக்கலாம், அது சீட்டு. கலைஞரும் ஜெயலலிதாவும் கொடுத்தது போஸ்ட். மக்களை ஈர்ப்பது யார்? அந்த தலைப்புக்கு பொருத்தமா ஒண்ணு. மக்களை ஈர்ப்பது கண்டிப்பாக வந்து இங்க திராவிட கட்சிகள் தான் தொடர்ச்சியா வந்திருக்கு. திராவிட கட்சிகளுக்கு மாற்று அப்படின்னு சொன்னது எதையுமே தமிழ்நாட்டு மக்கள் இதுவரை ஏற்றுக்கொண்டதே கிடையாது. ஒரே ஆன்சர்னா என்ன சொல்லுவீங்க, சொல்லுங்க. மக்களை ஈர்ப்பதுங்கிறது நான் தொடக்கத்திலே சொல்லிட்டேன், டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு தான். இன்னைக்கு வடவர ஆதிக்கமும் பாஜக ஆதிக்கமும் இருக்கும்போது பாஜகவை எதிர்க்கின்ற கூட்டணி எது, கட்சி எதுன்னு பார்த்தாங்க, மக்கள் வாக்களிப்பாங்க. ஆல்டர்னேட்டிவ் மாற்றம் சொல்றது கவர்ச்சியா இருக்கும், ஜெயிக்காது. அது ரொம்ப ஈர்ப்பா இருக்கும். முதல் முறை ஓட்டு போடுறவங்க இவங்களுக்கெல்லாம் பாருங்களேன், எது சமூக நீதி, இடஒதுக்கீடு, மாநில சுயாட்சி, இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய வளர்ச்சி எதுவும் தெரியாத ஒரு கூட்டம் புதுசாக நடிகர் வந்தாலும் அல்லது புதுசாக யாராவது ஆல்டர்னேட்டிவ் சொன்னாலும் உடனுக்குடனே அதை ஆதரிப்பாங்க. அது ரொம்ப ஈர்ப்பாக இருக்கும். கையில் நெய்க்கரண்டி இல்லை, என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் கையாட்டலாம். அவன் நெய்க்கரண்டியோடு இருக்கிறவங்க. அதோட இன்னைக்கு உங்களுக்கு வந்து ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு எல்லாத்தையும் விமர்சிக்கிறது ரொம்ப எளிமையான விஷயம் தானுங்க. ரொம்ப ரொம்ப அதிகாரத்துக்கு வராமல் புதுசாக வந்துட்டு எல்லாத்தையும் விமர்சிக்கிறது எளிமையான விஷயம்தான். ஆனால் விமர்சிக்கக்கூடிய இடத்துல இருந்து எதிர்க்கட்சியாக இருந்து குழந்தையாக இருந்து வளர்ந்து அதிகாரத்துக்கும் வந்து செஞ்சு எதையெல்லாம் கோரிக்கையாக வச்சார்களோ அதெல்லாம் செஞ்சுட்டாங்க. 1929 எல்லாத்தையும் செய்ய வேண்டியது இருக்குது. 1929 செங்கல்பட்டு சுயமுறைய மாநாட்டில் பெரியார் பேசின அனைத்து விஷயங்களில் 50 விழுக்காடுக்கு மேலே இன்னைக்கு திராவிட இயக்கம் செஞ்சு முடிச்சிருக்கு. பெண்களுக்கான சுயமரியாதை திருமணமாக இருக்கட்டும், பெண்களுக்கு சொத்துரிமையாக இருக்கட்டும், இதெல்லாம் 29 பெரியார் வைத்த கோரிக்கை. அது 67க்கு பிறகு அண்ணா கலைஞர்னு தொடர்ச்சியாக வந்துட்டாங்க. 69% எம்ஜிஆர் ஜெயலலிதா இடஒதுக்கீடுன்னு எல்லாத்தையும் வந்துருச்சு. இப்படி செஞ்ச ஒரு மாநிலம் நீங்கள் இந்தியாவில் காமிங்க. பிற்படுத்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், பெண்கள், சிறுபான்மையினர்னு பார்த்து செஞ்சு வளர்ந்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அதை வந்து நீங்கள் மறுக்கவே முடியாது. இன்னைக்கு வந்து எளிய பிள்ளைகள், பழங்குடியின பிள்ளைங்க, சாதாரண வீட்டு பிள்ளைங்க அதிகமாக அதிகாரிகளாகவும் பெரிய அளவிலும் போகிற ஒரே மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. அதில் நீங்கள் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் படித்தவர்கள், விவரம் தெரிந்தவர்கள், பகுத்தறிவாதிகள், வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும். புதுசாக மாற்று ஆல்டர்னேட்டிவ் என்று சொல்பவர்கள் பேச்சு கேட்க நல்லாயிருக்கும். ஆனால் யதார்த்தத்தில் எது இங்கே நடக்குது அப்படிங்கிறது தான். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதுதான் பதில். ஈர்ப்பது யார்? மாநில சுயாட்சிக்காக குரல் கொடுப்பது யார்? டெல்லியை எதிர்ப்பது யார்? இந்துத்துவாவை எதிர்ப்பது யார்? இஸ்லாமியர்களுக்கு அரணாக இருப்பது யார்? திருப்பரங்குன்றத்தில் குரல் கொடுத்தது யார்? சிவில் சட்டத்தை எதிர்த்தது யார்? இவ்வளோதான். இந்த அஸ்ஸாமில் கொண்டு வந்துட்டாங்க பிஜேபி, காமன் சிவில் சட்டம், லவ் ஜிகாத் எதிர்ப்பு, எல்லாம் முஸ்லீம்கள் லேண்டு வாங்க முடியாது இனிமே. அங்கே லேண்டு ஜிகாத் முஸ்லீம்கள் வாங்கினா அடாவடித்தனன்னு போட்டிருக்கிறாங்க. இதையெல்லாம் எதிர்க்கின்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. காரணம், இது திராவிட இயக்கத்தால் சமைக்கப்பட்ட மண், சமூக நீதி மண். பெண்கள் எல்லா தரப்புலையும் இங்கே முன்னேறிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த அரங்களில் இத்தனை பேர் வந்திருக்கிறாங்க பாருங்க. இங்கே யார் இந்த மாதிரி ஒரு விவாத களங்களில் எல்லா தளத்திலிருந்தும் ஆட்கள் வர்றாங்க பாருங்க. இதுவே தமிழ்நாட்டுக்கான வெற்றி தான். காளியம்மாள் சொன்னாங்க, நான் ட்ரெயின்னு சொன்ன உடனே எனக்கு வேற ஞாபகம் வருது அப்படின்னாங்க. அவங்களுக்கு தெரியாததில் அது உண்மை சம்பவம் கிடையாது. அதெல்லாம் வதந்தியாக பரப்புனது. கலைஞர் ட்ரெயின், அது உண்மை சம்பவம் கிடையாது. அது வந்து அது எதிராக இல்லை, உண்மை விமர்சனங்களை வைங்க. நான் விமர்சனங்களுக்கு மறுக்கலை. திமுக மீதோ கலைஞர் மீதோ உண்மையை கண்ணாமுன்னான்னு பரப்பி விடுறது. அண்ணாவை பற்றி, கலைஞரை பற்றி வாட்ஸ்அப் செய்தி மாதிரி பரப்பி விடுறது. நீங்கள் சொன்ன அந்த ட்ரெயின் சம்பவம் உண்மை கிடையாது. அந்த சம்பவம்லாம் அவங்க 52 பராசக்தி வரும்போதே கார் வாங்கியாச்சு. பராசக்தி படத்துக்கு கதை எழுதும் போதே அவர் காஸ்ட்லி ரைட்டர் தான். நான் வேற இதுக்குன்னா நான் மறுப்பு சொல்ல மாட்டேன். நீங்கள் ஏதாவது விமர்சனம் வைங்க அரசியல் ரீதியாக, அது வேற. இது நான் ஒரு பத்திரிகையாளராக நடக்காத சம்பவத்தை நீங்கள் சொல்லக்கூடாது. அதனால் அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். மற்றும் நன்றி. நன்றி திரு ஜீவசகாப்தன்.